எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருந்து இடைவிடாமல் செபித்து என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகின்ற இந்த காலை வடியலுக்காக, இந்த சகோதர உறவுகளுக்காக அனைவரையும் வரவேற்றுக்கொண்டு மாதாபிதா குருக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனது மனம், எனது உடல், எனது சிந்தனைகளுக்கு பயிற்சிகளை செய்ய இருக்கிறோம். நன்றாக உங்களுடைய கரங்களை தேய்த்து நன்றாக வெப்போட்டத்தை, சக்தி ஓட்டத்தை பெற்று கண்ணுக்கு ஒரு 10 போட்டு 5 தடவை உள்மூச்செடுத்து வெளிமூச்சு விடவும். அப்படியே உங்களோட கரங்களை 3 விரல்களால் உங்களுடைய கண்களை வருடிக்கொள்ளும். பக்கவாட்டியில் வச்சு 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 4 1 2 3 4 1 2 3 4 1 2 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. அப்படியே இந்த கைகளை 5 விரல்களோட்டி சுத்த போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 clockwise. 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 clockwise. 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1 1 2 3 4 5 6 7 8 clockwise. 8 7 6 5 4 3 2 1. அப்படியே உங்களுடைய கரங்களை அப்படி வச்சு மெல்லமாக 1 2 3 4 அப்படியே அழுத்தி பிடிக்கவன். நல்லா உள்மூச்சு எடுத்து வெளிமூச்சு விட்டு அப்படி விரித்து 1 2 3 4 அப்படி நல்லா கிழக்கி தேங்காய் புளியிற மாதிரி 1 2 3 4 இறுக்கி உள்மூச்சு எடுத்து வெளிமூச்சு விடுங்க. இந்த இப்படி மேலே வச்சுக்கொள்ளணும். இந்த கையை நாளையும் உள்ளங்கையில் இறுக்கி பிடிச்சிக்கொண்டு மேலே வச்சால் உங்களுடைய கோபங்கள், உங்களுக்கு கோபம் கூடுதலாக வந்தால் இப்படி 4 விரல்களையும் உள்ளம் கையை நோக்கி அழுத்தி பிடிச்சு கொண்டு பெரிய விரலை
இப்படி வச்சு கொண்டிருக்கணும். நல்லா 5 தடவை உள்மூச்சு எடுத்து வெளிமூச்சு விடுங்க. அதுபோல் உங்களுக்கு ஏதேனும் பயங்கள் ஏதேனும் இருந்தால், பயம், இந்த பெருவிரலை உள்ளுக்க வச்சுட்டு 4 விரல்களையும் அந்த பெருவிரலோடு முட்டி வைக்க வேணும். பயங்கள் ஏதேனும், இருட்டுக்கு பயம், தனியே இருக்க பயம், அல்லது என்னத்தையும் கண்டா பயம், சத்தம் கேட்டா பயம், அப்படியான நேரங்களில் இப்படி வச்சு பெருவிரலை சிறு விரலோடு ஒட்டி 4 விரல்களையும் இப்படி வைக்கிறது. அதுவும் ஆகாயத்தை பார்த்து கொண்டு இருக்கணும். அதுபோல் இது பெருவிரல் உள்ளுக்க வச்சு சுண்டு விரலை மேலே வச்சு இப்படி செய்கிறது. இப்படி ஆகாயத்தை பார்த்து செய்யணும். கண்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் ஒரு 50 தடவை வீடுகளிலே சும்மா இருக்கும்போது நீங்கள் அதை செய்யலாம். இந்த வச்சு இப்படி வச்சு இப்படி விரிக்கணும். மடித்து விரிக்கிறது. இந்த பெருவிரலும் சுட்டு விரலும் பெருவிரலுக்கு கீழே இருக்க வேணும், உள்நோக்கி இருக்க வேணும். வந்து குவிச்சு வச்சுருக்கணும். 5 விரல்களையும் குவிச்சு வச்சு உங்களுக்கு கண்ணில் என்ன நோவுதுன்னு சொன்னால் அதை வச்சா பிறகு இப்படியே கண்களுக்கு கொண்டு போய் 1 2 3 4 5 6 7 8 clockwise 8 7 6 5 4 3 2 1. இதில் என்ன நெஞ்சு வலி என்று சொன்னால் இப்படி நெஞ்சில் வலி அல்லது நடு நெஞ்சில் வலிக்குது, இப்படி கோப்பை மாதிரி வச்சுட்டு இந்த நடு நெஞ்சை அழுத்தி விட வேணும். கவலை அல்லது கஷ்டமான சூழல்கள் ஏதேனும் வந்தால் இப்படி அழுத்தி விட வேணும். அப்படியே வச்சுருக்கணும் கையை. ஆகாயத்தை நோக்கித்தான் இந்த நகங்களில் விரல்களில் செய்கிற எக்ஸசைஸ் ஆகாயத்தை நோக்கி இருக்க வேணும். இப்படி விரித்து சேர்க்கணும். சரி, விரித்து சேர்க்கணும். நெத்தி போட்டு 1 2 3 4 5 6 7 8 clock 8 7 6 5 4 3 2 1. இது 1 2 3 4 5 6 7 8 8 7 6 5 4 3 2 1. அடுத்த நாடி 1 2 3 4 5 6 7 8. குடக்காய் 8 7 6 5 4 3 2 1. ரெடி இருக்கா? தேய்ச்சிக்கிறோம். அப்படி இந்த பக்கவாட்டியில் அதுபோல் சவுக்காரம் போடுற போல் கையை தேய்ச்சி போட்டு அப்படியே முகத்து இருக்கா மறுபடிக்கும் அப்படியே எங்களோட கைகளை எல்லாம் இப்படி சேர்த்து பிடிச்சி கொண்டு இப்படி வைக்கிறது. இதில் சின்முத்திரை வச்சுருக்கணும். இப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கீழே கொண்டு வரும். கீழே வச்சிரும்போது மனதால் 1 தொடக்கம் 10 மட்டும் எண்ணுங்க.
வந்து மீண்டும் அப்படியே கொண்டு போய் உச்சி நெத்தி புருவத்தில் வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே இது 7 தடவை செய்ய வேணும். சின்முத்திரை வைக்கலாம். இப்படியே வச்சு 2 பெருவிரலும் சுட்டி விரலையும் ஒட்டி சின்முத்திரை. ஒரு அமைதி நிலைக்கு வர வேணும். பதட்டம் அகல வேணும். ஹாப்பியாக இருக்க வேணும். இந்த ஒவ்வொரு நேரத்தையும் ஒவ்வொரு விரல்களையும் பெருவிரல் வந்து நெருப்புக்குரியது. 5 பூதங்கள் நெருப்புக்குரியது. இப்போ எல்லாத்தையும் சமநிலைப்படுத்தும் இந்த நெருப்பு. நீர், நிலம், காற்று, ஆகாயம். இப்படி வச்சு செய்கிறதான் வானத்தை பார்த்து செய்ய வேணும். இப்போ உங்களோட துடையில் வச்சு செய்யலாம். சின்னி விரல் வந்து நீருக்குரியது. 5 சேர்த்து செய்கிறது. அப்படி ஒவ்வொரு நிமிஷம் அல்லது ஒரு 50 தடவை இப்படி செய்யும் போது உங்களோட வெப்பநிலை, காற்றோட்டம் அல்லது நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம் எல்லாம் சமநிலைக்கு வரும். மனது நல்ல அமைதியாக இருக்கும், பிரகாசம் இருக்கும். அப்படியே உங்களுடைய கரங்களை நன்றாக உள்நோக்கி அமர்த்த வேணும். நெஞ்சுக்கு, நுரையீரலுக்கு பயன் தரும் இந்த ரிலாக்ஸ். நல்லாக உள்மூச்செடுத்து உள்நோக்கி அமர்த்த வேணும். ரிலாக்ஸ். உள்நோக்கி இறுக்கி அமர்த்த வேணும். ஷோல்டருக்கும் பெயின் இருந்தால் எடுபடும். மீண்டுமாக இந்த கரங்களை நல்லா தைச்சு கண்ணுக்கு ஒரு 10 போட்டு 3 தடவை உள்மூச்செடுத்து வெளிமூச்சு விட்டு உங்களோட கரத்தை பார்த்து சிரிங்க. கரங்களில் எல்லா உறுப்புகளும் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அதுக்கு ஒரு உத்வேகத்தை, பிரகாசத்தை, சக்தியை கொடுத்து இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி நிறைவு செய்து கொள்ளுகிறேன். சகோதரி மரீனா அந்தோணி பிள்ளை. நன்றி, வணக்கம்.